Dear students, exercise number 2.2 உடைய second question givenல to solve 1 divided by modulus of 2x minus 1 is less than 6 னு கொடுத்திருக்காங்க. இதை சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா x உடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி and express the solution using the interval notation. interval notationக்குள்ள நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, சம் அப்ரோச் பண்ணிடலாம். இதுதான் given value. இதுக்கான சொல்யூஷன் எழுதுறேன். சொல்யூஷன் 1 divided by 1 divided by modulus of 2x minus 1 is less than 6 னு இருக்கு. ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் திங்கா இந்த 6னா 6 உடைய டினாமினேட்டர் என்ன? கீழே இருக்கு 1 இருக்கு. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாமா? ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுத என்ன கிடைக்கும்? 2x minus 1 is 6 by 1 divided by 1 ஆயிடுமா? by 1 இந்த 6 by 1ங்கிறது 1 by 6 னு ஆயிடும். ஓகே, எப்பவுமே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற சிம்பிள் வந்து ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆயிடும். இந்த ரெண்டு விஷயத்துல வந்து அந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஒன்னு மைனஸால மல்டிப்ளை பண்ணா அந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இன்னொன்னு ரெசிப்ரோக்கல் டேர்மா எடுத்தோம் அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகும். சரி, அப்போ இங்க இருக்கிற லெஸ் தென் சிம்பிளா கிரேட்டர் தென்னா மாறிடும். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் -1 தான் இருக்கு, அதனால அதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் 2x minus 1 is greater than 1 by 6 அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ இந்த டேர்ம் இங்க இருக்கிற 4 ரிசல்ட்ல எது கூட மெர்ஜ் ஆகுது, எது கூட சரியா ஒத்து வருது பார்க்கலாம். சி, மாடுலஸ்குள்ள வேல்யூ இருக்கு, இந்த சிம்பிளுக்கு பின்னாடி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கு. ஸோ இங்க மாடுலஸ்குள்ள எக்ஸ் இருக்கு, இந்த சிம்பிளுக்கு பின்னாடி பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கு. அப்போ இது ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, ஒன்னா இந்த ரிசல்ட்டா இருக்கலாம், இல்லை இந்த ரிசல்ட்டா, ரெண்டுல தான் ஏதாவது ஒரு ரிசல்ட்டா இருக்கும். இது ரெண்டுல எதை நம்ம கரெக்டா சூஸ் பண்ண போறோம்? எப்படி சூஸ் பண்ணணும்? இங்க இருக்க சிம்பிள் செக் பண்ணணும். சிம்பிள் என்ன இருக்கா? கிரேட்டர் தென். இங்க கிரேட்டர் தென் இருக்கு, அப்போ இந்த ரிசல்ட்டை தான் எடுத்து எழுத போறோம். ஓகேவா? அந்த ரிசல்ட் எப்படி எழுதணும்? இங்க 2x minus 1 இருந்ததுன்னா இந்த 2x minus 1 அப்படியே எழுதிடலாம். 2x minus 1 அப்புறம் இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அது இந்த 2x minus 1க்கு ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் அப்படியே எழுதிடலாம். அப்புறம் இங்க இருக்கிற 1 by 6 இருக்கு இல்லையா, அது ஒரு பாசிட்டிவ் 1 by சைடு ரைட் சைட்லயும் நெகட்டிவ் 1 by 6 லெஃப்ட் சைட்லயும் எழுதணும். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்ததா இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டரை நம்ம கேன்சல் பண்ணணும்னா இந்த 6 கேன்சல் பண்ணணும்னா மேலே 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். 6ஆல மல்டிப்ளை பண்ணா 6 கேன்சல் ஆயிடும். இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த மேலே இருக்க 6 கீழே இருக்க 6 கேன்சல் ஆயிடும். therefore multiply by 6. 6ஆல மல்டிப்ளை பண்ணா அதோடைய ரிசல்ட்டா இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணா -1 மட்டும் இருக்கும். அந்த சிம்பிள் அப்படியே இருக்கா. 6ஆல மல்டிப்ளை பண்ணா 12x -6 இந்த சிம்பிள் அப்படியே இருக்கா. 6ஆல மல்டிப்ளை பண்ணா 1 இருக்கு. ஓகே, இங்க நம்ம x மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த -6 ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்றேன். -6 எலிமினேட் பண்ண என்ன பண்ணும்? ஒரு +6 ஆட் பண்ணணும். அதனால ஆடிங் +6 நான் ஆட் பண்ண போறேன். அப்படின்னா நமக்கு ரிசல்ட் ஒரு +6 இங்க ஆட் பண்ணா இது +5 அப்படின்னு ஆயிடும். இந்த சிம்பிளை நம்ம அப்படியே எழுதிடலாம். இங்க ஒரு +6 ஆட் பண்ணா +6 -6 கேன்சல் ஆயிடும். அப்போ 12x அப்படியே இருக்கு. இப்போ இங்க +6 ஆட் பண்ணா 6 + 1 7 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கு? இல்ல. ஓகே ரைட். இப்போ இதோடைய கண்டினியூட்டியை நான் இந்த சைடில் எழுதுறேன். இதோடைய கண்டினியூட்டி. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்ல 5 is greater than 12x is greater than 7 இருக்கு. இப்போ இங்க இருக்கிற 12 கேன்சல் பண்ணணும்னா 12ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா? அப்படி 12ஆல டிவைட் பண்ணா டிவைடட் பை 12. 12ஆல டிவைட் பண்ணா இந்த டேர்ம் 5 by 12 ஆயிடும். இந்த சிம்பிள் அப்படியே இருக்கும். 12ஆல டிவைட் பண்ணா 1 ஆயிடும். அப்போ x மட்டும் இருக்கும். இங்க 7 12ஆல டிவைட் பண்ணா 7 by 12. அவ்வளவுதான் கண்ணா, சம் முடிஞ்சது. இப்போ இது அப்படியே நம்பர் லைன்ல மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நம்பர் லைன்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் -∞ +∞ வரைக்கும் நம்ம எழுத போறோம். ஓகேவா? ரைட். அடுத்ததா நடுவுல 0 இருக்கும். இந்த சைடு பாசிட்டிவ் ரிசல்ட், இந்த சைடு நெகட்டிவ் ரிசல்ட். ஸோ நெகட்டிவ்ல இருந்து தான் நம்ம பாசிட்டிவ் மூவ் பண்ண போறோம். அப்போ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் மூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, அப்போ இந்த 5 by 12 சின்னதா, 7 by 12 சின்னதா? 12 மார்க் டெஸ்ட்ல 5 மார்க் வாங்குறது சின்ன வேல்யூவா, மினிமம் வேல்யூவா? இல்ல 12 மார்க் டெஸ்ட்ல 7 மார்க்ஸ் வாங்குறது மினிமம் வேல்யூவா? ஷோர்லி நமக்கு தெரியும் 12 மார்க் டெஸ்ட்டை அதில் 5 மார்க்குக்கு நம்ம ஆன்சர் பண்றோம் அப்படின்னா இது சின்ன வேல்யூ. 12 மார்க்கு 7 மார்க் நம்ம எடுக்கிறோம்னா இது பிகர் வேல்யூ. ஸோ இங்க 5 by 12
5/12ங்கிற ஒரு நம்பரா, 7/12ங்கிறது இந்த 5/12ஓட பிகர் நம்பரா? ஸோ இங்க 7/12 அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்க ஏன் வந்து இந்த எம்டியா ஒரு சர்க்கிள் எழுதியிருக்க அப்படின்னா, கிவன் கொஸ்டின்ல பாரு, கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு வந்ததுன்னா நம்ம இந்த பாயிண்ட் ஃபுல்லாக இப்படி டாட் வச்சிருப்போம், டாட் பண்ணியிருப்போம். எப்போ டாட் பண்ணணும்? இங்க கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு வந்திருக்குதுன்னா, இங்க ஈக்குவல் டு வரலங்கிறதுனால இது வந்து எம்டி பாயிண்டா வச்சிருக்கேன். ஓகேவா? ரைட், எம்டி பாயிண்டா வச்சிருக்கேன். இந்த எம்டி பாயிண்ட்டுக்கு மீனிங் இருக்கு இல்லையா கண்ணா? எம்டி பாயிண்ட்னா ஓப்பன் இன்டர்வல்னு அர்த்தம், டாட்டட் பாயிண்ட்னா க்ளோஸ்ட் இன்டர்வல்னு அர்த்தம். ரைட், இப்போ எக்ஸுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸுடைய வேல்யூ 5/12 விட சின்ன நம்பர். 5/12 விட எக்ஸுடைய வேல்யூ சின்னதா இருக்கணும். ஸோ 5/12 இங்க இருக்கு, அதை விட சின்னதா இருக்கணும்னா இந்த ஏரியாவில் இருக்கும். எக்ஸுடைய வேல்யூ இந்த ஏரியாவில் இருக்கும். ஓகே, ரைட். அடுத்ததா எக்ஸுடைய வேல்யூ 7/12 விட பெரிய நம்பரா இருக்கணும். 7/12 இங்க இருக்கு, அதை விட பெரிய நம்பரா இருக்கணும்னா அப்போ டெஃபினெட்லி இந்த வேல்யூ இதுக்குள்ளதான் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ ஃபைனலா எக்ஸுடைய ரிசல்ட் இல்லைங்களா? இப்போ எக்ஸுடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ இருந்து 5/12 வரைக்கும், 5/12 வரைக்கும். ஓகேவா? -∞ ஜெனரல் வேல்யூனால எப்பவுமே ஓப்பன் இன்டர்வல் எழுதிடணும். அடுத்ததா 5/12 ஓப்பன் இன்டர்வலா க்ளோஸ்ட் இன்டர்வலா? சார் எது ஓப்பன் இன்டர்வல் எது க்ளோஸ் இன்டர்வல்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, கண்ணா 5/12 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னா இது ஓப்பன் இன்டர்வலா இது க்ளோஸ் இன்டர்வலா? எப்போ ஓப்பன் இன்டர்வல் போடணும்? ஒரு லைன் வந்து இப்படி எம்டி பாயிண்டா இருந்தா ஓப்பன் இன்டர்வல் போடணும். எப்போ க்ளோஸ் இன்டர்வல் போடணும்? ஒரு லைன்னா டாட்டட் பாயிண்டா இருந்தா க்ளோஸ் இன்டர்வல் போடணும். ஸோ இங்க எப்படி இருக்கு? ஓப்பன் பாயிண்டா இருக்கு, 5/12 இருக்கு. ஸோ அப்போ ஓப்பன் இன்டர்வல். அப்புறம் 7/12 to infinity, இன்ஃபினிட்டினா ஓப்பன் இன்டர்வல் தான். 7/12ங்கிறது இங்க எம்டி பாயிண்ட் தான், அதனால ஓப்பன் இன்டர்வல். சி இந்த சர்க்கிள் ஏன் சார் இங்க வந்து எம்டி பாயிண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா, கிவன் கொஸ்டின்ல கிரேட்டர் தென் கொடுத்துருக்கா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. ஈக்குவல் டு கொடுத்துருந்தா இதை டாட்டட் லைனா மாத்திருப்போம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு இங்கிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், இங்கிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். அதனால நான் இங்க யூனியன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? therefore x belongs to open interval -∞ to 5/12 தான். யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 7/12 to +∞. இதுதான் இந்த சம்முக்கான ரிசல்ட். வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணுங்க. சம்மு புரியலனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் இந்த சம்மை எடுக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.